அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கால்களில் நீர் தேங்குது. அந்த நீர் ஸ்வெல்லிங் பார்த்தீங்கன்னா பல வருட காலமாக இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் பர்டிகுலராக சுகர் டேப்லெட்ஸ் இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்வெல்லிங் அதிகமாகும் போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கிரியாட்டினின் லெவல் அதிகமாகிடுது. அதற்கு பிறகு டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே போயிட்டா அவங்க வாழ்நாள் முழுக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிடுது. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஸ்வெல்லிங்கை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, நிறைய ஸ்வெல்லிங் உடம்பு பூரா அந்த நீர் தேக்கம் அடைஞ்சிருச்சு. அதை வீட்டில் இருந்த மாதிரி வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில பிளட் சர்க்குலேஷன் தெரப்பி மசாஜஸ் மூலமாகவும் எப்படி அந்த சிறுநீரகத்தை செயலிழந்து இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தை செயல்படுத்த முடியும், கிரியாட்டினுடைய அளவை வெறும் வழிமுறைகள் மூலமாக எப்படி குறைக்க முடியும், இது போன்ற முற்றிலுமான தகவல் தான் நம்ம இந்த பதிவில் கம்ப்ளீட் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கிரியாட்டின் லெவல் அதிகமாகிறது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கூட நடக்குது, கிட்னி ஃபெயிலியர்ன்ற விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த வயது வரம்பு அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லா தரப்பட்ட வயதினரையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த ரீனல் டிசீசஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்போ இதற்கு ஒரு பொதுப்படையான காரணம் சொல்கிறத விட்டுட்டு இது ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த பிரச்சனையிலிருந்து வீட்டில் இருந்த மாதிரியே வெளியே வர முடியுன்ற கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். இந்த நோயால் பாதிக்கப்படக்கூடியவங்க இதிலிருந்து தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள மாதிரியும் ஆகிடும். அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டா போதும். அது எந்த நோயாக நீங்கள் பேர் வைத்து அதை வந்து எப்படி எக்ஸாக்ரேட் பண்ணாலும் அதை சரிப்படுத்துவதற்கான வழிபாதை ஒன்று மட்டும்தான் அப்படின்றது நல்லா புரிஞ்சிடும். அந்த சொல்யூஷன், அந்த சாவி நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. பொதுவாகவே கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை, அதாவது என்ன மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும் அப்படின்னா பேஷண்ட்க்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், இல்லைன்னா காலில் வீக்கம் ஏற்படும், யூரின் ஒன்று போயிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா போகாமே இருக்கும், முதுகில் சிவியரான வலி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், எலும்புகளில் வலி ஏற்படுறது, இல்லைன்னா ரத்த சோகை, இந்த மாதிரி எதனா ஒரு சிம்டம் இருக்கும்போது தான் ஒரு பிளட் டெஸ்ட்க்கு கொடுப்பாங்க. அப்படி கிட்னியை டெஸ்ட் பண்ணும்போது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க. அதில் 2 விஷயங்கள் பார்க்கப்படும். முதல்ல ஏசிஆர்னு சொல்லக்கூடிய ஆல்புமின் டு கிரியாட்டின் ரேஷியோ, அடுத்து ஜிஎஃப்ஆர். இந்த ஜிஎஃப்ஆரில் தான் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டேஜஸை பொறுத்து தான் ஒரு பேஷண்ட்டை டயாலிசிஸ் பண்ணலாமா வேணாமான்னு டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போனா இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் மைல்டாக இருக்கும் போதே டயாலிசிஸ் பண்ணக்கூடியது தான் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ரேட் வந்து நார்மலாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த கிரியாட்டினின் பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்கு 1.2 இருக்கணும், மேல்க்கு 1.4 இருக்கணும். இதை தாண்டி ஒரு கொஞ்சம் பார்டரில் போனாலே போதும். அதை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயமா இன்றைக்கி மாறிட்டே வருது. நாளுக்கு நாள் அந்த கிரேட் நம்ம சொன்ன மாதிரி 5th கிரேடுக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோமே தவிர இதிலிருந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட் இருக்கிறாங்களா, இதிலிருந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறது பாசிபிலிட்டியா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முற்றிலுமாக பேச போகிறோம். சரி, இந்த கிரியாட்டினின் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது என்ன, இந்த மாதிரி பிபி அதிகமாகும் போதோ இல்லை டயபெட்டிக் அதிகமாகும் போது பேஷண்ட்க்கு கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கும், நிறைய ட்ரக்ஸ் எடுக்கும் போது டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு பொதுப்படையான விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கு ஒரு முற்றிலுமான துணைகோல் யார் அப்படின்னா லிவர் தான். லிவர் தன்னுடைய வேலையை எப்போ செய்ய முடியலையோ அப்போ தான் பிளட்டில் கிரியாட்டினின் லெவல் அதிகமாகும். இன்னும் இதை நல்லா புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குப்பையை பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்க, தனியாக வெஜிடபிள் வேஸ்ட்டு தனியாக, டீகம்போஸ் ஆகாத பிளாஸ்டிக் கழிவுகள் தனியாக, அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதே போல தான் முதல்ல நம்ம உடம்புல எந்தெந்த விஷயங்கள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக முடியாதது தான் நம்ம உடம்புல இந்த கிரியாட்டின் சொல்லக்கூடிய விஷயத்தை ரத்தத்தில் அதிகப்படுத்தி நமக்கு இத்தனை மிகப்பெரிய சிறுநீரக கோளாறை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, அப்போ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம்.
பொதுவாக கிரியாட்டினின் அதிகமாயிட்டா பேஷண்ட்டுக்கு உப்பு இல்லாத சாப்பாடு கொடுக்கறது, இன்சுலின் டோசஸ் அதிகப்படுத்துறது, இல்லை டயாலிசிஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக சில இயற்கையான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா வீட்டில் இருந்த மாதிரியே அந்த வீக்கத்தையும் கிரியாட்டினுடைய அளவையும் குறைக்க முடியும். ஸோ நம்ம கிளினிக்கில் எந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேஷண்ட்டுடைய கம்ஃபர்ட் ஜோனை அதிகப்படுத்தணுமோ அதை தான் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ முதலில் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு புரோட்டீன் டயட் கொடுக்கவே கூடாது. ஹெவி கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் டயட்டை தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ஹை ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா, குக்கரில் போட்டு அதிகமான பருப்பு சம்மந்தப்பட்ட பொருளை கொடுக்கறது, கிழங்கு போன்ற அதிகமான விஷயங்களை, வாயுக்கள் அதிகமாக நிறைந்த விஷயங்களை பயன்படுத்துறது, அடுத்து முட்டை, மட்டன், இது போன்ற விஷயங்களை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பவுடர்ஸ், நிறமிகள் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே, ஜூஸஸ், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற விஷயத்தை, ஐஸ்கிரீம் போன்ற விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க உணவு கட்டுப்பாடில் அவங்க எடுக்க வேண்டியது இயற்கையான கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு கூழ். நிறைய பேர் கேழ்வரகுன்னு சொன்னால் உடனே கஞ்சி மாதிரி போட்டு உடனே குடிச்சிருவாங்க, இல்லைனா தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. அது உடலுடைய சூட்டை அதிகப்படுத்தி கிட்னி ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெப்ளீட் பண்ணிடும். சரி, அப்போ இந்த கேழ்வரகை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் நல்லா வேக விட்டுக்கணும். ஆறிய பிறகு இரவு தண்ணீர் ஊற்றி வச்சிடணும். 8 மணி நேரம் தண்ணியில் இருந்த இந்த கூழை அடுத்த நாள் கரைச்சி மோர், சின்ன வெங்காயம் போட்டு ஒரு நாளைக்கு பேஷண்ட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் நாள் பூரா கொடுக்கலாம். இதே மாதிரி ஈஸி டைஜஸ்டிவ் டயட், பழைய சாதத்தோட சில கண்ட்ரி வெஜிடபிள்ஸை பொரியல் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான பழங்களும் கொடுக்கலாம். வாழைப்பழத்தில் மட்டும் செவ்வாழையும் அதிகமான ஹெவியான வாழைப்பழங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது, பூவாழை மட்டும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டயட்டை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் தான் இது. சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸை எடுக்காமையே விட்ட விளைவு தான் இன்றைக்கி கிரியாட்டினின் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. ஓகே, இதோட இன்னொரு சைடில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்சுலினையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டயாபெட்டிக் ட்ரக்ஸையும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். டெய்லி ரீடிங்ஸ் எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் போடக்கூடாது. ரீடிங்ஸ் ஒரு 200 வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக நீங்கள் ஹெச்பிஓஎன்சியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெய்லி ரீடிங்ஸை பார்த்து இன்சுலின் போட்டால் கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்து சில மசாஜிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம கிட்னி பாயிண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. கிட்னி பாயிண்டில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அதை பிளாடர் வரைக்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பென்சில்லையோ இல்லை ஒரு ஹேர் பின்லையோ நீங்கள் இதை பண்ணலாம். முடியாதவங்க கையில் கூட இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி இந்த ப்ரெஷரை கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கணும், அப்புறமா ப்ரெஷர் அதிகம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த மசாஜிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, காலை கீழே இருந்து மேலே ஒரு 20-25 டைம்ஸ் ஆயில் தடவி நல்லா ஏற்றி விடணும். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மசாஜிங் டெக்னிக். நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்த மாதிரி பயன்படுத்தலாம். இதே மாதிரி கைகளையும் நீங்கள் ரிஸ்ட்டில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் ஏற்றி விட்டிங்கன்னா அங்கே நரம்புகளில் நிறைய ஒரு இறுக்கம் இருக்கும். அந்த இறுக்கத்தை நீங்கள் ரிலீஃப் பண்ண காலுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே பேஷண்ட்டுக்கு கப்பிங் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரோம். ஸோ அதாவது இப்போ நம்ம கிளினிக்கில் யூஸ் பண்ணுற இந்த கப்பிங் ப்ரொசீஜர் நீங்கள் இந்த பேஷண்ட்டுடைய கால் பார்க்கலாம். இதில் வீக்கத்துக்கான கப்பிங் போட்டிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் முதுகில் மட்டும் பயன்படுத்தலாம். ஏன்னா முதுகில் நீங்கள் கப்பிங் போட்டாலே காலுக்கு அங்கேருந்து தான் பிளட் சப்ளை ஆகும். ஸோ அந்த கேஸஸை ரிலீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக காலுக்கான ரத்த ஓட்டம் என்பது அதிகமாகும். இந்த மாதிரி பேஷண்ட்டை குப்புற படுக்க வச்சுட்டு நடு முதுகில் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் நடு முதுகு வீக்கமாக இருக்கிறத நோட் பண்ண முடியும். அங்கே ஒரு 3-4 டம்ளர்ஸ் போடலாம். இந்த டம்ளர்ஸ் எப்படி போடணும்னா, ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக ஒரு மிளகளவு கற்பூரம் வைக்கணும். நிறைய கற்பூரம் வைக்கக்கூடாது. அதை ஏற்றிட்டு அந்த கற்பூரம் எரியும் போது ஒரு டம்ளர் போட்டுடணும். டம்ளர் போட்டவுடனே உங்களுக்கு அந்த கற்பூரம் ஆஃப் ஆகிட்டு ப்ரெஷர் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா போதும், கண்டிப்பாக ஸ்வெல்லிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, இப்போ நம்ம மசாஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு பேஷண்ட் ஒரு 2-3 வருஷமாக என்ன சாப்பிட்டாங்க, இப்போ என்ன சாப்பிட்ருக்காங்க,
அவங்களுடைய ஃப்யூச்சர் டயட்டில் அவங்க என்ன கரெக்டான உணவை சாப்பிடணும்னு டிசைன் பண்ணி கொடுத்துட்டாலே போதும், அவங்களுக்கு ஒரு பாதி ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ நம்ம டயபெட்டிஸையும் பிபியும் கம்மி பண்ணுறது நம்மளுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது. அது ரைஸ் ஆகுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள்லையும் எலும்புகள்லையும் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு துணை பெறுமே தவிர ஒரு குறிப்பிட்ட கொழுப்பு நிறைந்த புரோட்டீன் நிறைந்த உணவுகளை பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதும், அதே போல் ட்ரக்ஸை நிறையா கன்சியூம் பண்ண சொல்லி கம்மி பண்ணுறதும் அவங்களுடைய உறுப்புகளில் சேதம் ஏற்படுத்துங்கிறத இந்த மறைந்திருக்கக்கூடிய காரணிகள் எல்லாருக்கும் கண் திறந்து தெரியற வரைக்கும் இதை யாருமே வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள போவது கிடையாது. சரி, அடுத்து பேஷண்ட்டுடைய டயட்டில் சால்ட் இன்டேக் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளூயிட் இன்டேக் அதையும் ரொம்ப குறைச்சிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உப்பு இருந்தால் தான் கிட்னியே ஃபங்க்ஷன் ஆகும். ரெண்டாவது ஃப்ளூயிட் இன்டேக் இருந்தால் தான் டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் அவுட் ஆகும். அப்போ நம்ம கிட்னியை சரியாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சு பிளாடர் மூலமாக அந்த யூரின் வெளியே போகிற மாதிரி வேலை செய்யணுமா? அதை விட்டுட்டு பாடிக்குள்ளேயே நம்ம உப்பையும் தண்ணியும் கம்மி பண்ண ஃபுல்லாக ஸ்டாக்னேஷன் ஆகிறதுனால தான் ஒரு டயலைசர் போட்டு பிளட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி உள்ள தள்ளுறோம். அதை ஏன் நம்ம பேஷண்ட்டுடைய பாடிக்குள்ளே இந்த சிஸ்டத்தை ஹேப்பன் பண்ண வைக்க முடியாது? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், எப்படி உள்ள உடம்பை அதோடைய போக்கிலே போய் சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சிம்டம்ஸ் இந்த கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால்களில் வீக்கம் இருக்கும், வயிற்றில் உபுசமாக இருக்கும், மோஷன் சரியாக போகாது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு சிம்டம்ஸ். இதை தாண்டி கிட்னி டிசீஸ் இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம கால்கள் தான் அதற்கான ஒரு கண்ணாடி. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம எத்தனை கால்களுடைய ஃபோட்டோஸ் காமிக்கிறோன்னு, அதில் இந்த கருப்பான படிமானங்கள், அதுவும் கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பூராவுமே இந்த கருப்பு புள்ளிகள் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ரத்தம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இன்னொன்று முக்கியமான ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுகு பகுதி. நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்கலாம், கழுத்தில் எந்த அளவுக்கு ஒரு வீக்கம் இருக்குன்னு. அதே போல தான் சில கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு இடுப்பு சிறுத்துட்டே போய் ரொம்ப சின்னதாகிடும் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1லலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குண்டாக இருப்பாங்க, இடுப்பு பகுதி மட்டும் அப்படியே தனியாக பெருசாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடுப்பு பெருத்திருந்தாலும் ரொம்ப கஷ்டம், இடுப்பு சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்பயே நம்ம ஒரு எஃபோர்ட்டை போட்டோம்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் டயாலிசிஸ் வரைக்கும் போய் நிற்கணுன்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஹெர்பல் மெடிசன் சேஃபாக வீட்டில் இருந்த மாதிரியே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில ஓடிசி ஓவர் த கவுண்டர் ஹெர்பல் மெடிசன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் அமுக்ரா சூர்ணம், நீர்முள்ளி சூர்ணம், இது ரெண்டுமே கிட்னியுடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு உதவும். ஆனால் யாருமே சரியான உணவு கட்டுப்பாடோடு எடுக்காதனால தான் அந்த ரத்தத்துடைய கிரியாட்டின் லெவல் குறையிறது கிடையாது. ஸோ அமுக்ராவும் நீர்முள்ளையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மதிய நேரத்தில் சுடுதண்ணிலையோ இல்லை வெதுவெதுப்பான நீர்லையோ கலந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். இது அவங்களுடைய யூரின் அவுட்புட்டை அதிகப்படுத்தும். அடுத்து நம்ம சொல்லக்கூடியது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காம்பினேஷன் பற்றி தான் சொல்ல போகிறோம். இதற்கு தேவையான பொருள், சுக்கு ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும், மிளகு ஒரு 20 கிராம், வாய்விடங்கம் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இது ஒரு 20 கிராம், ஓமம் ஒரு 20 கிராம், நில அவரை பொடி இது ஒரு 50 கிராம். நம்ம சொன்ன ரேஷியோவில் எடுத்து கலந்து வச்சுட்டு இது டெய்லியும் பேஷண்ட்டுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் மோரோடு கொடுக்கணும். அப்போ பேஷண்ட்டுக்கு காலையில் நல்லா ஒரு 2-3 வாட்டி பாத்ரூம் போகும். பேஷண்ட்டுடைய எனர்ஜி லெவல் குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கம்ப்ளீட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃபைபர் டயட் கொடுத்துருக்கோம். பேஷண்ட்டுக்கு நீங்கள் எல்லா ஃபுட்டையும் கொடுத்துட்டு கண்டிப்பாக மருந்துகளுக்கு போகவே கூடாது. அது அவங்களுடைய எனர்ஜி, ப்ரோபயோட்டிக், டைஜஷன் பவரை கம்மி பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மருந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத மருந்து, இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம், சீந்தல் கொடி பொடி. இந்த கை காலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பது இந்த சீந்தல் கொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பவுடர் ஃபார்மில் கிடச்சிதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு காலையில் இருந்து கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு சுடுநீரில். பவுடர் ஃபார்மோடைய ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிதுன்னா அதை அரைச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஜூஸை தாராளமாக கொடுக்கலாம். நம்ம கிளினிக் ஸ்ரீயா ஹெல்த் கேரில் ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். நாம் எந்த விதமான மருந்துகளையும் உங்களுக்கு விற்பது கிடையாது.
உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவு பழக்க வழக்கத்தை உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி எப்படி அருமருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற பர்சனலைஸ் கைட்லைன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.